இப்போ நீங்க தினமும் விரும்பி சாப்பிட இட்லியும் தோசையும் சப்பாத்தியும் உண்மையிலேயே ஒரு உணவே கிடையாது. அது வெறும் கரண்டிகள் தான் சொன்னா நம்புவீங்களா? இது பலருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஆமா. சரி, இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நம்ம நேரான உங்களுக்காக இன்னைக்கு ஒரு பிரத்யேகமான விஷயத்த நாங்க அலசப் போறோம். அதோட நோக்கம் என்னன்னா, நாம் ரொம்ப ஆரோக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம இந்திய உணவு பழக்கங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற அதிர்ச்சியான உண்மைகளை தோண்டி எடுக்க போறோம். கண்டிப்பா. இது வெறும் மேலோட்டமான தகவல் கிடையாது. பல புகழ்பெற்ற மருத்துவர்கள், குடல்நல நிபுணர்களோட மருத்துவ ஆய்வுகளை அடிப்படையா வச்சு தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஆமா. நீங்க இத ஏன் கேட்கணும்னு யோசிக்கலாம். இப்போ நீங்க ஒரு பரபரப்பான ஐடி கம்பெனில வேலை செய்றவரா இருக்கலாம். உங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனா எப்பவும் உடம்பு சோர்வா இருக்கு. காரணமே இல்லாம எடை கூடுது. சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமா இருக்கு. அப்படின்னா அதற்கான விடை உங்க தட்டுல நீங்க வைக்கிற உணவுகள்ல தான் இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இன்னைக்கு நம்ம தினசரி உணவ ஒரு புதிய மருத்துவ கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நம்ம இந்திய உணவு முறையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு சராசரி இந்தியரோட சாப்பாட்டு தட்டை உற்று பாருங்களேன். ம். நெறைய சாதம் இருக்கும். ஆமா, ஒரு பெரிய மலை மாதிரி சாதம் இருக்கும். இல்லைன்னா ஒரு 4 சப்பாத்தி இருக்கும். அதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் பருப்பு, இன்னொரு கிண்ணத்துல காய்கறி வைப்பாங்க. நம்ம தட்டுல எப்பவுமே அந்த சாதமும் சப்பாத்தி தான் ஹீரோ. ஓ! ஆனா அப்படி இருக்க கூடாதா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா இது அப்படியே தலைகீழா இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. தலைகீழா இருக்கணுமா? நாம ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த அரிசியையும் கோதுமையும் தானே சாப்பிட்டு வரோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இதே சாப்பிட்டுட்டு தானே 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வர்றது ரொம்ப இயல்பு தான். ஆனா நம்ம தாத்தா பாட்டியோட வாழ்க்கை முறையையும் நம்ம வாழ்க்கை முறையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அவங்க நாள் முழுக்க வயல்லையோ இல்ல கடுமையான உடல் உழைப்பு இருக்கிற வேலைகள்லயும் இருந்தாங்க. ஆமா, அவங்க நிறைய வேலை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு உடனே எரியக்கூடிய ஒரு பெட்ரோல் தேவைப்பட்டுச்சு. அதுதான் கார்போஹைட்ரேட். ஆனா நாம இப்ப என்ன பண்றோம்? நாள் முழுக்க ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருக்கோம். உண்மைதான், நம்ம உடல் உழைப்பு ரொம்ப கம்மி. அதனால நமக்கு அந்தளவுக்கு உடனடி ஆற்றல் தேவையே இல்ல. இங்க தான் நாம புரதம், அதாவது புரோட்டீன் பத்தின ஒரு பெரிய மாயைக்குள் சிக்கி இருக்கோம். நம்ம ஊர்ல பருப்பு, ராஜ்மா, கொண்டைக்கடலை இதெல்லாம் முழுமையான புரதம்னு பலரும் நம்பிட்டு இருக்காங்க. அட, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பருப்பு ஒரு புரத உணவு கிடையாதா? இல்ல, முற்றிலும் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா மருத்துவ ரீதியான உண்மை என்னன்னா, அவை புரதத்தை கொண்ட சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். அதுல கார்போஹைட்ரேட் மற்றும் புரதத்தோட விகிதம் பாத்தீங்கன்னா 3க்கு 1 இல்லனா 4க்கு 1ங்கிற லெவல்ல தான் இருக்கு. ஓஹோ! அதாவது 1 கிராம் புரதம் வேணும்னா நான் 3 கிராம் கார்போஹைட்ரேட்டையும் சேர்த்து சாப்பிடணுமா? சரியா சொன்னீங்க. உங்க உடம்புக்கு தேவையான 1 கிராம் புரதத்துக்காக 3 மடங்கு கார்போஹைட்ரேட்டையும் கட்டாயமா உடம்புக்குள்ள அனுப்புறீங்க. ஒரு சராசரி இந்தியருக்கு குறைஞ்சது ஒரு 70 கிராம் புரதம் தேவைப்படும். ஆனா இந்த மாதிரி பருப்பு வகைகளை மட்டும் நம்பி இருக்கிற சைவ உணவுக்காரங்க வெறும் 30லிருந்து 40 கிராம் புரதத்தை மட்டும்தான் பெறுறாங்க. ஆத்தி! இத நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஒரு பெரிய உண்மையே புரியுது. இத வச்சு பார்த்தா நம்ம தட்டுல இருக்கிற இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதெல்லாம் உண்மையிலே உணவே கிடையாது. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அது வெறும் சட்னியையும் சாம்பாரையும் காய்கறியையும் நம்ம வாய்க்குள்ள கொண்டு போற ஒரு வண்டி மாதிரி. சாப்பிடக்கூடிய கரண்டிகள், அதாவது டெலிவரி வெஹிக்கிள்ஸ் மாதிரி தான் செயல்படுது. சப்பாத்தி இல்லாம நம்மால ஒரு காய்கறியையோ பன்னீரையோ தனியா சாப்பிடவே முடியறதில்லையே. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நீங்க சொன்ன இந்த கரண்டிகள் ஒப்பீடு ரொம்ப ரொம்ப சரியானது. நம்ம காய்கறிகளையும் பருப்பையும் தனியா ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட பழகவே இல்ல. ஒரு ஸ்பூன் புரதத்துக்காக தேவையற்ற பல மடங்கு கார்போஹைட்ரேட் கலோரிகளை இந்த இட்லி, சப்பாத்திங்கிற கரண்டிகள் மூலமா நம்ம உடம்புக்குள்ள திணிக்கிறோம். அப்படியென்றால் இந்த கார்போஹைட்ரேட் கரண்டிகளை குறைச்சிட்டு உண்மையான புரதத்தை எப்படிங்க அதிகரிக்கிறது? எல்லாராலையும் தினமும் அசைவம் சாப்பிட முடியாதே. வெறும் தாவர அடிப்படையிலான உணவுகள், அதாவது பிளான்ட் பேஸ்ட் டயட் மட்டும் சாப்பிட்டா போதாதா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ கடைகள்ல பாத்தீங்கன்னா சோயா சாப் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப அமோகமா விக்கிறாங்களே. அது பாக்குறதுக்கு அப்படியே தந்தூரி சிக்கன் மாதிரியே இருக்கு. புரதமும் அதிகம்னு விளம்பரம் பண்றாங்களே. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. சோயா சாப் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு குப்பையான உணவு, அதாவது ஜங்க் ஃபுட். அட, அப்படியா? ஆமா, அது முழுக்க முழுக்க சுத்திகரிக்கப்பட்ட மைதா மற்றும் ரொம்ப தரமற்ற எண்ணெயால செய்யப்பட்டது. அதுல புரதம் இருக்குன்னு மக்கள் நம்பி ஏமாறுறாங்க. அசைவம் சாப்பிடாதவங்க என்ன செய்யலான்னு புரிஞ்சிக்க நாம முதல்ல கிளாஸ் 1 புரதங்கள் மற்றும் கிளாஸ் 2 புரதங்கள் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்னா?
புரதம் அப்படிங்கிறது அமினோ அமிலங்கள்னு சொல்லப்படுற சின்ன சின்ன செங்கற்களால் கட்டப்பட்டது. மனித உடலுக்கு தேவையான 9 முக்கியமான செங்கற்களும் விலங்கு சார்ந்த உணவுகள்ல, அதாவது முட்டை, மீன், இறைச்சியில முழுமையா இருக்கும். இதுதான் கிளாஸ் 1. ஓ, அப்போ தாவர உணவுகள்ல? தாவர உணவுகள்ல இந்த 9 செங்கற்களும் முழுமையா இருக்காது. ஏதாவது ஒண்ணு குறையும். அது கிளாஸ் 2. அப்போ சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு அந்த 9 அமினோ ஆசிட்களும் கிடைக்கவே கிடைக்காதா? கிடைக்கும். அதுக்கு அவங்க பால் பொருட்களை நாடணும். குறிப்பா பன்னீர், நீரை வடிகட்டிய கெட்டி தயிர், அப்புறம் கிரீக் யோகர்ட். இதுலெல்லாம் இந்த முழுமையான அமினோ அமிலங்கள் இருக்கு. ஆமா, யோகர்ட்னு சொன்னதும் எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. சூப்பர் மார்க்கெட்ல நிறைய கலர் கலரா மாம்பழச் சுவை, ஸ்ட்ராபெரி சுவைன்னு ஃப்ளேவர்ட் யோகர்ட் விக்கிறாங்களே, அத நாம சாப்பிடலாமா? அது இன்னொரு மார்க்கெட்டிங் பொறி. சுவை கூட்டப்பட்ட யோகர்ட்ல அவங்க ரொம்ப அதிகப்படியான சர்க்கரையையும் செயற்கை சுவையூட்டிகளையும் சேர்க்கறாங்க. யோகர்ட்டோட முக்கியத்துவமே அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது ப்ரோபயாட்டிக்கள் தான். சர்க்கரை சேர்த்தா அந்த பாக்டீரியா செத்துடுமா? ஆமா, அவ்வளோ சர்க்கரையை சேர்க்கும்போது அந்த ப்ரோபயாட்டிக்களோட தன்மை கெட்டு போயிடும். அதனால சாதாரண சுவையற்ற யோகர்ட்டை வாங்கி அதுல நீங்களே பழங்களை சேர்த்துக்கிறது தான் சிறந்தது. ஓஹோ, வேற என்ன வழிகள் இருக்கு? தாவர புரதம் தான் வேணும்னா டோஃபு சாப்பிடலாம், இல்லனா புளிக்க வைக்கப்பட்ட டெம்பே சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், வெறும் தாவர உணவுகள் மூலமா மட்டும் ஒரு நாளைக்கு 70 கிராம் புரதத்தை அடைய நினைச்சா அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டுகளால உங்க தினசரி கலோரி அளவு 2500 தாண்டிடும். ஆத்தி, அது ரொம்ப அதிகமாச்சே. ஆமா, அதனால தூய்மையான மோர் அல்லது வே புரோட்டீன் பொடிகளை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்ல. சரி, இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க நாளைக்கே உங்க உணவுகள்ல கார்போஹைட்ரேட் கரண்டிகளை குறைச்சிட்டு நிறைய பன்னீர், ராஜ்மா, பருப்புன்னு புரதத்தை அதிகமாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 2 நாள்ல உங்களுக்கு பயங்கரமான வயிறு உப்புசமோ வயித்து வலியும் வரலாம். உடனே இந்த டயட் எனக்கு செட் ஆகல அப்படின்னு நீங்க அதை விட்டுடலாம். ஆனா இதுக்கு காரணம் அந்த உறவு கிடையாது, இல்லையா? கண்டிப்பா உணவு கிடையாது. இது உங்க குடல் ஆரோக்கியம் ரொம்ப பலவீனமா இருக்குங்கிறத குறிக்கிற ஒரு எச்சரிக்கை மணி. இத மருத்துவத்துல SIBO, அதாவது SIBOன்னு சொல்வாங்க. ஸ்மால் இன்டெஸ்டினல் பாக்டீரியல் ஓவர்க்ரோத். சிறுகுடல்ல பாக்டீரியா அதிகமா வளர்றதா? ஆமா, நம்ம பெருங்குடல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் பாக்டீரியாக்கள் இருக்கும். அது ரொம்ப இயல்பானது, அங்கதான் இருக்கணும். ஆனா சிறுகுடல்ல வெறும் 1 மில்லியன் பாக்டீரியாக்கள் மட்டும்தான் இருக்கணும். ஓ, சிறுகுடல்ல கம்மியா தான் இருக்கணுமா? ஆமா, ஏன்னா சிறுகுடல்ங்கிறது ஒரு வேகமா ஓடுற நதி மாதிரி. அங்க உணவு வேகமா செரிமானமாகி சத்துக்கள் உறிஞ்சப்படணும், எதுவும் அங்க தேங்கக்கூடாது. ஆனா நம்ம தூக்கமின்மை, மன அழுத்தம், துரித உணவுகளால நம்ம குடல் இயக்கம் நந்தமாகிடுது. எனக்கு புரியுது. இது நாம சாலையில ஏற்படுற ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் கூட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அதாவது சிறுகுடல்ல உணவு வேகமா நகர முடியாம ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி தேங்கி நிக்கும்போது, பெருங்குடல்ல அமைதியா இருக்க வேண்டிய அந்த 100 ட்ரில்லியன் பாக்டீரியாக்கள், ஓஹோ, சிறுகுடல்ல நிறைய சாப்பாடு தேங்கி கிடக்கேன்னு பின்னோக்கி சிறுகுடலுக்குள்ள வந்துடுது. அந்த தேங்கி இருக்க கார்போஹைட்ரேட் அந்த பாக்டீரியாக்கள் சாப்பிட்டு ஒரு வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேத்துது. அந்த வாயு தான் நமக்கு வயிறு உப்புசமா மாறுது. சரி, 100க்கு 100 சரி. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோமானால் இது அந்த உணவோட தவறு கிடையாது. பல வருஷங்களா நம்ம குடலை நாம சரியா பராமரிக்காததோட விளைவுதான் இது. அந்த உணவு வயித்துக்குள்ள புளிக்க தொடங்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த புரத உணவுகளை நிறுத்திடணுமா? கூடாது. தீர்வு உணவை தவிர்க்கிறது இல்ல. குடல் பாக்டீரியாக்கள் ஒரு புதிய உணவு முறைக்கு பழக குறைஞ்சது 6 வாரங்கள் ஆகும். அதனால ரொம்ப மெதுவா மாற்றங்களை கொண்டு வரணும். சரி, நம்ம வாழ்க்கை முறை குடலோட இயக்கத்தை எப்படி மந்தமாக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ அந்த குடலுக்குள்ளேயே ஒரு பெரிய வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துறது எது? அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும். நேயர்களே, இங்க வீக்கம்னு சொல்றது கை கால் சுழுக்குனா வெளியே தெரியற வீக்கம் கிடையாது. நம்ம செல்களுக்கு உள்ள ஏற்படுற ஒரு எரிச்சலை தான் அப்படி சொல்றோம். இத அதிகரிக்கிற ஒரு முக்கிய காரணி நம்ம சமையல் எண்ணெய்கள். எண்ணெய்கள்னாலே நமக்கு ஒரே குழப்பம்தான். ஆமா, கடந்த சில பத்தாண்டுகளாவே பாத்தீங்கன்னா நெய், வெண்ணெய் மாதிரியான நிறைவுற்ற கொழுப்புகள், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் மேல ஒரு பெரிய பயம் கட்டமைக்கப்பட்டுருச்சு. ஆனா உண்மையான ஆபத்து அங்க இல்ல. அப்போ உண்மையான ஆபத்து எங்க இருக்கு? சோயாபீன் ஆயில், கெனோலா ஆயில், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்றாங்களே, அந்த தீவிரமா பதப்படுத்தப்பட்ட விதை எண்ணெய்கள்ல தான் உண்மையான ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. விதை எண்ணெய்களா?
ஆனா டிவில விளம்பரம் பண்ணும்போது அது இதயத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு தானே சொல்றாங்க. அது எப்படி ஆபத்தாகும்? அதாவது ஒரு கல்ல பிழிஞ்சு சாறு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, அதே மாதிரி தான் இந்த விதைகள்லேருந்து எண்ணெய் எடுக்கிறதும். அதுக்காக அவங்க ஹெக்சேன் மாதிரி ரொம்ப கொடிய ரசாயனங்களை பயன்படுத்துறாங்க. அடப்பாவமே! ரசாயனங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிக வெப்பத்துல அத காய்ச்சறாங்க. அப்படி செய்யும்போது அந்த எண்ணெயோட மூலக்கூறுகள் முற்றிலுமா சிதைஞ்சு ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடுது. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த எண்ணெய் பாட்டில்ல அடைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அது ஒரு நச்சுப் பொருளா மாறிடுது. கேட்கவே பயமா இருக்கே! அப்போ இது உடம்புக்குள்ள போனா என்ன செய்யும்? மனித உடலுக்கு ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 விகிதம் 1க்கு 2ங்கிற அளவுல இருக்கணும். ஆனா இன்றைய நவீன உணவுகளால, குறிப்பா இந்த விதை எண்ணெய்களால, இது 1க்கு 22ங்கிற ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போயிருச்சு. இது உடம்புல கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்தும். 1க்கு 22ஆ? இது எப்படி அவ்ளோ அதிகமாச்சு? நாம வெளியே ஆர்டர் செய்து சாப்பிடுற உணவுகள்ல இருக்கிற விதை எண்ணெய்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். எந்த உணவகத்திலையும் லாபத்துக்காக மலிவான எண்ணெய்களை தான் பயன்படுத்துவாங்க. அதையே திரும்ப திரும்ப சூடாக்குவாங்க. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நான் இனிமே நெய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாமா? வீக்கம் குறைஞ்சிடுமா? அப்படி செஞ்சிடக்கூடாது. நெய் நல்லதுதான், ஆனா அதுக்காக வரம்பில்லாம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுல கலோரிகள் அதிகம். உங்களுக்கு பாரம்பரியமா எந்த எண்ணெய் பழக்கமோ, செக்குல ஆட்டிய நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய், அத அளவா பயன்படுத்துங்க. சரி, எண்ணெய்கள மாத்தியாச்சு. ஆனா குடல்ல ஏற்கனவே ஏற்பட்ட வீக்கத்தையும் சேதத்தையும் எப்படி சரி செய்யறது? நள்ளிரவுல வேலை செய்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. உடம்பு தன்னைத்தானே பழுது பாக்குற நேரம் தூக்கம்னு சொல்றாங்க. அது உண்மையா? மிகச் சரியான பாயிண்ட். விரதமும் தூக்கமும் தான் இங்க முக்கியம். இதுக்கு 3 முக்கிய விதிகளை நாம கடைபிடிக்கணும். 1, முடிஞ்ச வரைக்கும் இரவு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடணும். 2, 7 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். 3, தூங்குறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றத நிறுத்திடணும். பலர் 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10:30க்கெல்லாம் தூங்க போயிடுறாங்களே. அந்த 3 மணி நேர இடைவெளி ஏன் அவ்ளோ முக்கியம்? ஏன்னா, நீங்க சாப்பிட்ட உடனே தூங்க போனா, உடம்பு அந்த உணவை செரிமானம் செய்யற வேலையில இறங்கிடும். செரிமானம் நடக்கும்போது உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கும். ஆனா உடம்பு ஆழ்ந்த உறக்கத்திற்கு, அதாவது டீப் ஸ்லீப்க்கு போகணும்னா, உடம்போட வெப்பநிலை 1 டிகிரி குறையணும். ஓ, செரிமான உடம்ப சூடா வச்சிருக்கிறதால தான் ஆழ்ந்த தூக்கம் வரமாட்டேங்குதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இரவில் உணவு செரிமானம் நடந்துகிட்டே இருந்தா, உடலால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லவே முடியாது. சரி, இப்போ ஒரு நடைமுறை தந்திரம், அதாவது ஒரு பிராக்டிக்கல் ஹேக் பத்தி பேசலாம். காலை உணவை தள்ளி போட்டு விரதம் இருக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. காலையில பால் சர்க்கரை போட்டு காஃபி குடிக்காம பலரால வேலையவே ஆரம்பிக்க முடியாது. காஃபி குடிச்சா விரதம் முறிஞ்சிடுமே. கொழுப்பு நிறைந்த கிரீமரை சேர்த்து குடிக்கலாம். வெண்ணெய் சேர்த்தா விரதம் முறியாதா? முடியாது. ஏன்னா கொழுப்பு இன்சுலின் அதிகமா தூண்டாது. அதனால விரதத்தோட பலன்களை கெடுக்காம உங்களால பசிய கட்டுப்படுத்த முடியும். வாவ், ரொம்ப அற்புதமான தகவல். சரி, நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, உங்களுக்கான முக்கிய குறிப்புகளை இப்ப சுருக்கமா சொல்றேன். உங்க தட்டுல இருக்கிற கார்போஹைட்ரேட் கரண்டிகளை குறைச்சிட்டு உண்மையான புரதங்களான பன்னீர், யோகர்ட், முட்டை இதையெல்லாம் அதிகரிங்க. குடல் ஆரோக்கியத்தை மெதுவா மீட்டெடுங்க. வெளியே ஆர்டர் செய்து சாப்பிடறத குறைச்சிட்டு விதை எண்ணெய்களை தவிர்த்துட்டு பாரம்பரிய எண்ணெய்களுக்கு மாறுங்க. அப்புறம் தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டை முடிச்சிடுங்க. இவை எல்லாமே உங்களுக்கான எளிய நடைமுறை தீர்வுகள். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நம்ம உடம்போட பசிக்கு சாப்பிட்றோமா, இல்ல பழக்க தோஷத்துல டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிட்றோமாங்கிறது தான் அந்த கேள்வி. ஆமா, ரொம்ப ஆழமான கேள்வி. நேயர்களே, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பாரம்பரிய உணவுகள் மேலயும் சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டு பழகிய ஆறுதல் உணவுகள், அதாவது கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் மேலயும் நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான பற்று இருக்கு. அந்த பற்று இந்த நவீன உடல் உழைப்பு குறைந்த காலத்துல நம்ம உடம்பு உண்மையிலே என்ன கேக்குதுங்கிறத நாம கவனிக்காம கண்மூடித்தனமா இருக்க செய்யுதா? நாம உண்ணும் உணவு நம்ம உடம்போட எதிர்காலத்துக்கானதா அல்லது நம்ம பழங்கால நினைவுகளுக்கானதா? இத கொஞ்சம் சிந்திட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.